இப்போ ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலம், அந்த ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லாறு பாலத்தில் பார்த்தா இவ்விடத்திலேயே மீன்கள் பிடிக்கப்பட்டு இவ்விடத்திலேயே விற்பனை செய்யப்படுகிறது, நன்னீர் மீன்கள். இதில் இந்த மீனவர்கள் தற்போது மீன்களை விற்று கொண்டிருக்கிறாங்க. இது தம்பி என்னத்தில் பிடிக்க மீன்? இது வந்து என்ன இது என்ன இது வந்து இதா என்ன தோணியா? தோணியில் பிடிக்குதா? இல்லை நம்ம மீன் பண்ணுறாங்க. இது வந்து தோணியில் பிடிக்குதா? தோணியில் போய் கொண்டு வந்த மீனா? எத்தனை மணி காலையில் போனீங்க தோணிக்கு? தோணியில் மீன் பிடிக்க எத்தனை மணிக்கு போனீங்க? எத்தனை மணி? இப்போ பகல் காலையில் 7 மணிக்கு போனதா போய் மீன் கொண்டு வந்தா? இப்போ பிடிக்கிங்களா? இப்போ இது வந்து விரால் மீன். என்ன விரால்? இது எவ்வளோ இந்த விரால்? இந்த விரால் வந்து 400. அது வந்து கோல்டுனா. இன்றைக்கு ஃபுல்லாக என்னென்ன மீன் பிடிச்ச என்னென்ன வித்தனிங்க? கோல்டனும் கோல்டன் எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு கிலோ? 700 கொடுக்குறேன். சல்லல் இல்லையா உங்கள்கிட்ட? சல்லல் காலையிலையா வேணும்? காலையிலாம் சல்லப்படுறது. அப்போ இந்த மீன் வந்து என்ன நீங்கள் அது இதில் வந்து இது என்னென்னு சொல்கிறேன் நினைக்கிறது? இது செல்வே இல்லை இந்த கூடு என்னென்னு சொல்லுவோம்? கூடு 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 கூடு. இந்த மீன் எப்படி பிடிக்கிற கூட்டை? இது நாங்கள் வலையில் பிடிச்சி போட்டு வைக்கிறோம் உயிரோட. வலையில் பிடிச்சி உயிரோட போட்டு வைக்கிறதுக்குலாம் தோணியில் போய் தான் வலையை விடுற? தோணியில் போய் வலையை விடுறதா? வலையை விட்டு கலக்குற தண்ணியை. எப்படி? 10 வருத்தால வலையை விடுற தோணியில் போய் 10 வருத்தால வலையை விட்டு கலக்குற இறங்கி கலக்குறோடனே மீன் ஓடிக்கொண்டு வலையில் அடிக்குது. அடிச்சனை கலட்டி இதுக்குள்ளே போடுற உயிரோட பிடிச்சதுக்குள்ள வச்சு காலையில் கொண்டு வர மீன். இரவையில் போய் காலையில் கொண்டு வர. இரவையில் போய் காலையில் கொண்டு வர. இரவையில் எத்தனை மணிக்கு போவீங்க? நாங்கள் இரவையில் சாப்பிட்டு 8:30க்கு வழியாகும். 8:30க்கு வழியாகும். எங்கள் இரவைக்கு சாப்பிட்டு போட்டு 8:30 மணிக்கு போவீங்க. எடுத்து தோணியில் போவீங்க. எத்தனை பேர் போவீங்க? ஒரு தோணியில் 2 பேர் போவோம். சில நேரத்தில் ஒரு ஆள் போவோம். ஒரு ஆளும் போகிறேன்? நான் போகிற ஒரு ஆள் தான். நீங்கள் தனியாக போகிறேன்? நான் தனியாக போகிறேன். போய் எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் இரவு 8:30க்கு விட்டுக்கிறேங்கண்ணா. இனி காலையில் 6-7 மணி ஆகும் கூட்ட வருது. அப்போ அது மட்டும் பிடிக்க வந்துடுவீங்க? அது மட்டும் மீனை பிடிக்கிறான். மீனை பலைய தோணியில் போய் பலையை போடுறதா? பலையை விட்டுட்டு கலக்கி ஒரு மீனை பிடிக்கிறேன். மீனை அதாவது இதை கலக்கணும். அப்போ இரவையில் எப்படி தெரியும் உங்களுக்கு? டோச்சு கொண்டு வரானே. டோச்சு அடிச்சு தான் செய்கிறேன். தனியாக செய்கிறேன். டோச்சு அடிக்கிறேன். அப்போ அவ்வளோ நேரம் 8 மணிலேருந்து விடிய மட்டும் முழிச்சு தெரிகிறேன். கண் முழிக்கணும். அப்போ பொதுவாக எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு? சில நாளையில் 2000, 3000, 4000 பேர். சில நாளையில் ஒன்றும் இல்லாமல் போகும். ஒன்றும் இல்லாமல் போகும். ஸோ பொதுவாக என்னென்ன மீன் பிடிப்பீங்க? செல்வன், சல்லல், கை மீன், மணல், அவ்வளோதான். தோலி கருவார் போடுற ஒரு தோலி மீன் ஒரு மீன் இருந்தது, அது எப்படி வர்ற இல்லையா? அப்போ இல்லை அப்படியா மீன் இல்லை. அப்போ மீன் அந்த மீன் பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். தோலி மீன் ஒன்று தெரியுமா? தோலி கருவாடு தெரியுமே. அது நம்ம அந்த காலத்தில் இருந்தது. இப்போ உங்களுக்கு அதுக்கு வேறு மீன் இருக்கு வேணும். அதுக்கு வேறு வேலை இருக்கு வேணும். உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும். அந்த நீங்கள் சொன்ன பேர் நான் கேள்விப்பட்டேன். ஒவ்வொரு பேர் இருக்கும். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. என்ன அதில் வந்து தோலி கருவாடுன்னு சொல்லுவாங்க. நல்லா பொரிச்சா நல்லா மணக்கும். அது தோலி மீன் தோலி கருவாடுன்னு சொல்ல இப்போ காணல. அது அதிகமாக காண்றது கூட. நீ ஒரு உங்களுக்கு தெரியுமா? தோலி மீன் தோலி கருவாடுன்னு போடுவாங்க. ஒரு மீன் தெரியுமா உங்களுக்கு? இந்தியா என்ன தோலி கருவாடு என்ன? தோலி மீன்ல இருந்து ஒரு தோலி கருவாடுன்னு போடுவாங்க. என்னடா சொல்றீங்க? இல்லை அது நாகன் தோலி. இப்போ இந்த இதில் வந்து இப்போ நீங்கள் இரவு 8 மணிக்கு போய் காலையில் வாரீங்க. நீங்கள் எத்தனை வருடம் அனுபவம் இதில்? 4-5 வருஷம். 4-5 வருஷமாக இந்த தொழில் தான் செய்கிறீங்க. இதுதான் ஃபுல் டைம். நீங்கள் என்ன நீங்கள் ஸ்கூல்லலாம் 7 படிக்கிறீங்களா? இல்லை 10ஆம் படிப்பை விட்டுட்டீங்க. இப்போ இந்த தொழில் தான் இந்த முக்கியமாக செய்து கொண்டிருக்கீங்க. தனி தோணி இருக்குதா? சொந்தமாக இல்லை. இப்போ வேறொரு ஆள் தோணி தான் செய்கிறீங்க. அதாவது நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் நன்னி மீன் பிடி செய்தாலும் உங்களுக்கு தனி தோணி இல்லை. அப்படி இப்படி 6 மீனவர்கள் நீங்கள் இந்த நன்னி மீன் பிடியில் ஈடுபடுறீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு யாராவது வந்து இதுவரையில் கேட்டிருக்காங்களே? ஒருவரும் வந்து கேட்கல. நீங்கள் தானாகவே செய்கிறான் ஒரு உதவி. தொழிலிருந்து காண்டி தானாகவே செய்கிறான்.
ஏழாயிரம் ஒரு வித உதவிகளும் நன்னி மீன்பிடி இப்படி இருக்காங்களா? நீங்கள் நன்னி மீன்பிடியாளர்களாண்டு கூட தெரியாமல் இருக்குமே. அத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நீங்கள் நன்னின் மீன்பிடி பிடிக்கிறதே சில ஆக்களுக்கு தெரியாமல் இருக்குமே. அந்த வகைகளும் வெறும் ஒரு மீனவர் தானே நீங்களும் ஒரு கடத்தொழில் மீனவர். எப்படி இப்போ கடத்தொழில் ஏன் வாழ்வாதாரம் அப்படி ஏன் மீன் படலையா? மீன் பாடுது, மீன் பாட்டாலுமே சுருக்கு வளர்ந்த வளர்ந்த விளையாட்டுக்கு அப்போ அதுலேருந்து போகிறலையா? இப்போ போர்லண்டு இந்த போரி போய் வரண்டு ஒரு 20 லிட்டர் அடிச்சு போகிறோன்னா அப்படி 6000 7,000 போகணும். ஆறு தராங்க ஆறு சாகம் தர மானியம் என்ன மானியம் இல்லை. அப்போ நீங்கள் இப்போ கடத்தொழில் செய்கிற இல்லையா? செய்ய தான் போகிறோம். செய்து இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கோம். நாங்கள் கிளைமேட்டு அப்படி நம்மளுக்கு கேட்ட மாதிரி என்ன எஞ்சின் போட்டா இல்லை கரை வேலையா இல்லை இல்லை எஞ்சின் போட்டோம். எஞ்சின் போட்டு 25 இது எல்லாம் பதிச்சு முடிச்சு எல்லாம் இதான் இதுதான் இதை பிறங்க போகிறீங்க. நம்ம நாளைக்கு நாங்கள் ரெடி. ரைட் ரைட் ரைட். இப்போ நீங்கள் இதில் வந்து என்னென்ன மீன் பிடிக்கிறேன்னு சொன்னீங்க? சல்லல், கோல்டன், கை மீன், மணல், அப்படின்னு வந்து கெளுத்தி பொட்டியானது எல்லாம் பிடிக்கும். கெளுத்தி பாடும் சில டைம் கெளுத்தி பொட்டியான் என்னதுல அது வந்து வீசுறாங்க அந்த மீன் எடுப்பாங்க. கெளுத்தி அப்படியான மீன் வீசுறாக்கள் தான் கிடைக்கும். நீங்களும் போய் செய்கிற கடத்தொழில் செய்கிற வேறு சாரி ஆற்று தொழில் தானே செய்யணும். தோணி இருக்கா? தோணி இல்லை நைட்டு இருந்தால் அத்தாங்க வச்சு பத்தாங்க அத்தாங்கில் தோச்சு பிடிச்சி அத்தாங்க வச்சு அத்தாங்க வச்சு டோக்கில் மீன் பிடிக்கிறேன். எத்தனை மணிக்கு? நாங்கள் இவர் நான் அந்த பொடிய 3 year ஒன்றா தான் போவோம். என்ன தோணி இல்லையா? உள்ளுக்குள்ள அப்போ தாளம் இல்லையா? நடந்த கரைக்குள்ளால தெரிகிற வையா அத்தாங்க வைக்கிறேன். அதான் அது சொல்ல அத்தாங்க வடித்தேன். என்ன மீன் போயிடும் எல்லாமே என்ன நல்ல கோல்டன் செல்வன் வாங்க. அது பிறகு மீன் மணலை இவ்வளவுதான் பேசிக்கா நாங்கள் பிடிக்கிற மீன். அதை தள்ளி வேற மீன் நீங்கள் மீன் அத்தாங்க பிடிக்க கூட முதல்ல வேற நாங்கள் இப்படி அப்படி முதல்ல இருக்கோம். ஆக்களுக்கு பக்கத்தில் முதல்ல பிரச்சனை பீக்கான் பிரச்சனை எல்லாம் இருக்குது. தொழில் அதில் போகும்போது பீங்கானோட வட்டி 8 நாள் தொழில் இல்லாமல் 8 நாள் திரும்ப அந்த மீனுக்கு போகிறது இறங்கிது. மீன் பிடிக்கிறேன் நாங்கள் அத்தாங்கலாம். சில நேரம் டைமில் விலை கொண்டு போவோம், சில டைமில் அத்தாங்க கொண்டு போவோம். அதான் கொண்டு மீன் பிடிக்கிறேன். முதல்ல பிரச்சனை பீக்கான் பிரச்சனை உங்களுக்கு பிரிக்கும். சம்டைம் ஆக்களும் கல்லால் எறிவாங்க போகும்போது. துறையில் இருக்கிறவங்க கல்லால் எறிஞ்சி விரசுவாங்க. நாங்கள் டோச்சோட அடிச்சு போன்னு சில ஆக்களுக்கு சில சம்டைமில் அந்த பிடிச்சவங்க இருப்பாங்க, சில ஆக்கள் பிடிக்காதவங்க இருப்பாங்க. அதாவது இந்த தொழில் செய்கிறவங்க ஆக்கள் வாரான வேண்டக்குள்ள கரையால் வரோம் கல்லங்காவாளி என்று போட்டு கல்லால் எறிகிறதெல்லாம் இருக்குது. கல்லால் அதனால முக்காசு பீங்கானோடு வருது ஆக்களுக்கு. அவங்கள வீட்டுக்கு முன்னுக்கு பீங்கா உடச்சி போட்டுருக்கிறேன். இந்த கோட்டக்கலாத்து துறையெல்லாம் எனக்கு பீங்கானோடு வச்சுருக்கேன். பீங்கானோடு வெட்டி நைட்டு வீட்டுக்கு போகக்குள்ள நான் 3 மணி இருக்குவேன். 3 மணி இங்கேருந்து வீட்டுக்கு போகிறேன். தொழிலுக்கு போய் போனேன். பீங்காம்பட்டினது பீங்காம்பட்டி தொழில் இல்லாமல் திரும்பித்தோம். அண்டையிலேருந்து 8 நாள் தொழில் இல்லை எங்களுக்கு. இந்த ஆக கடன் பார்த்த வேலை குராம்பையில் கல்லப்பாரம் காவாடி வாரம் பீங்கான் போத்தலோடு உடச்சி தண்ணிக்குள்ளே போகும். அது நடக்க தெரியாமல் பட்டுப்பட்டு நிப்பிட்ட போகிறோம் திருப்பி தொழில் இல்லாமல் அப்படியே தொழில். இப்போ பிடிக்க மீன் அது என்ன மீன் கிடக்கு? கோல்டு மீன் என்னத்தில் சோனியா இல்லது? கூடா கூடு கட்டுறதா? இது எப்படி பிடிக்கிறது? அதிகமாக ஈடுபடுற இந்த தம்பியை நாம் வந்து ஓந்தாச்சி மடம் கல்லாறு பாலத்தில் சந்திக்கிறேன். இடத்துல மீன் எல்லாம் வச்சு கொண்டு நிற்கிறார் இந்த தம்பி. என்ன மீன் கிடக்கு தம்பி? இதில்
கோல்டன் செப்பலி என்ற மீனை வச்சுட்டு இந்த தம்பி நிற்கிறார். நீங்கள் அத்தாங்க அதாவது இப்போ இதை என்னென்னு சொல்கிறேன் கூடு கட்டுறதா? இது எப்படி இந்த மீனை பிடிக்கிற? இது நெட்டை கட்டி கொண்டு பாசி வடிச்சு. என்னதுல? பாசி ஓ பாசி இந்த நெட்டை கட்டி போட்டு பாசியில் வைக்கும். நெட்டுன்னு சொன்னால் என்னது சொல்லு வலியா? இதில் வைப்பாங்க சும்மா நெட்டு. ஆ கட்டி போட்டு கொண்டு வச்சா பாசி வடிக்க வைக்கும். பாசி வடிக்க பாசை படிக்க ஏற்றுறதா? எதுக்குள்ளே? கூட்டுக்குள்ளே வச்சு போட்டு தண்ணிக்குள்ளே வச்சுட்டாரு. கூட்டுக்குள்ளே அந்த நெட்டை வைக்கிறதா? நெட்டை கட்டுற கூடு கட்டுறானே. ஓ நெட் எடுத்து கூடு கட்டி போட்டு நெட்டை எடுத்து கூட்டை கட்டுற கட்டி போட்டு இந்த பாசி எடுத்து கூட்டுக்குள்ளே வச்சு போட்டு தண்ணிக்குள்ளே வச்சு போட்டு பாசை எடுத்து கூட்டுக்குள்ளே வச்சு போட்டு தண்ணிக்குள்ளே வைக்கிற வச்சோன்னா பாசை உண்றதுக்கு மீன்கள் உள்ளுக்கு போவாங்க. மீன் உள்ளுக்கு போனாக்கள் வரையில மேலெல்லாம் போவாங்க. மேலே கூட்டுக்குள்ளே கிடாது. இல்லை இல்லை உள்ளுக்கு போகிற மேலாம் இல்லை கடைப்பிரிக்கி ஆனால் திறந்தா உள்ளுக்கு புற வெளியில் வரையில அது. அதாவது உள்ளுக்கு போனாருன்னா திரும்ப வெளியில் வரையில அவ்வளோ மீன் போடக்கும். எவ்வளோ சுமாராக படும்? 15-20 கிலோ. எவ்வளோ மணித்தியான வித்தியாசத்தில்? எவ்வளோ நேரத்தில் அது? ஒரு 3 மணித்தியாலத்தில் ஒரு 15 கிலோ மீன் பிடிக்கும். அப்போ நீங்கள் கன தூரம் போகணுமா இல்லை கரையில் கட்டுறதா? கரையில் கட்டு. இப்போ கரையில் கட்டி கொண்டு நீங்கள் உள்ள முதல்ல இல்லையா? பார்த்து போகணும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம்? 4000 உழைப்பீங்க. அதை தொடர்ச்சியாக இதுதான் செய்கிறீங்க. அதாவது கூடு கட்டி மீன் பிடித்தல். கூடு கட்டி பாசி அதுக்கு மீனுக்கு உணவாக போட்டு அந்த பாசியில் அங்கே எடுக்கிற நீங்கள் வடித்து எடுக்கிற பட்டைக்குள்ளே வடித்து அந்த பாசி எடுக்கிற அது தொடர்ச்சியாக இந்த தொழில் தான் செய்கிறீங்க. அதாவது கூடு கட்டி பாசி போட்டு மீன் பிடித்தல் என்ன அப்புறம் இந்த டைம்லாம் நிற்பீங்களா ஒரு நாள்? அதாவது நீங்கள் எத்தனை மணிக்கு அந்த வேலையை துவங்குவீங்க? காலையில் 5 மணிக்கெல்லாம் போயிடும். சில நேரம் பின்னேரம் போகிறேன். போகிற என்ன இப்போ அதே மாதிரி இதில் என்னென்ன மீன் படுவோம் உங்களுக்கு? கோல்டன் விரால் அதுகள் படுவேன். என்ன எல்லாம் பெரிய ஐட்டம்.